ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிளான சமையலோட ஒரு கதை கேட்போமா? இன்றைக்கி கதையோட தலைப்பு பெயர் நம்பிக்கை. வாங்க சமையல் செஞ்சுக்கிட்டே நம்ம கதை கேட்கலாம். ஒருத்தர் ஒரு ஊரில் இருந்தார். அவர் ரொம்ப ஏழை. அவர் குறைஞ்ச வருமானத்தில் தான் வாழ்க்கையை நடத்தி வந்துகிட்டு இருந்தார். ஒரு நாள் தெருவில் போய்கிட்டு இருக்கும்போது அவர் கண்ணில் ஒரு பழங்காலத்து காசு கண்ணில் படுது. இந்த காசு நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை காசை கிடச்சது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம்னு அவர் ரொம்ப நம்பிக்கை அவருக்கு. அதனால் அதிர்ஷ்டம் அவரை தேடி வந்திருக்கு, நம்ம இனிமேல் பணக்காரன் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சார். அந்த காசை எடுத்து அவர் கோட்டு பையில் தூக்கி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அன்றைக்கி என்றைக்கும் இல்லாமல் அவருக்கு அதிகமாக வருமானம் கிடச்சிச்சு. எல்லாம் நல்லாவே நடந்துச்சு அவருக்கு. அவர் நினச்சிக்கிட்டாரு எல்லாமே இந்த காசு வந்த நேரம்தான் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அப்பப்போக்கே அந்த கோட்டில் இருக்க காசை தொட்டு தொட்டு பார்த்துக்குவார். வெளியே எடுக்காமல் கோட்டில் இருக்க காசை சும்மா அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துக்கிறது. அப்படி பல ஆண்டுகள்லாம் போயிடுச்சு, பல வருஷம் போயிடுச்சு. அப்போது இவர் நல்ல பெரிய பணக்காரர் ஆகிட்டார். பதவி உயர்வு எல்லாமே இவர் நினச்சதெல்லாம் நடந்துச்சு. எல்லாம் இந்த காசு தான் காரணம். இந்த காசு வந்ததுலேருந்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலங்கள் ஓடுது. அப்படியே பல வருஷங்கள் போயிடுச்சு. அப்போ ஒரு நாள் அவர் மனைவி கிட்ட சொல்கிறாரு, அந்த காசை நான் பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு. அப்படி சொன்னிக்கிட்டே அந்த கோர்ட்டை போய் எடுத்து காசை எடுக்கிறாரு. எடுத்து பார்க்குறவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அந்த காசை பார்த்ததும். என்னென்னா அந்த காசில் ஓட்டை இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு ரொம்ப குழப்பத்திலே இப்படி நின்றுட்டு பார்த்துட்ருக்கும்போது அவரோட மனைவி சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் கோர்ட்டு ரொம்ப தூசியாக இருக்குன்னு சொல்லி நான் வெளியில் எடுத்துகிட்டு போய் உதறினேன்னா அந்த காசு தெருவில் விழுந்துருச்சு. எவ்வளவோ தேடி பார்த்தேன், அந்த காசு கிடைக்கவே இல்லை. நான் அப்புறம் வேறு வழி இல்லாமல் நான் தான் வேறு காசை எடுத்து அந்த கோர்ட்டுக்குள்ளே வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் இந்த காசு கொண்டுக்கிட்டு வந்தால் மறுநாள்லேயே காணா போயிடுச்சு அப்படின்னு. அவர் அமைதியாக அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறாரு. உண்மையிலே அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த காசு இல்லை, அவரோட நம்பிக்கை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதிலிருந்து இது ஒரு மூட நம்பிக்கைன்னு அவரே முடிவு பண்ணிவிட்டு முதல்ல விட பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகத்தோடு அவருடைய வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதில் இருந்து என்னங்க தெரியுது, நமக்கு வேறு எதுலேயும் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது, நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை.